சரி அப்ப எல்லாரும் கிளம்பியாச்சுல, போலாம் நடங்க. இன்னும் என்ன மசம் நின்னுட்டே இருக்கீங்க? ஏன் பெரிய பொண்ணு, உங்க மாமியாரெல்லாம் நல்லா சாப்பிட்டாங்களா என்ன? பசிக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்களே. அதெல்லாம் நல்லா சாப்பிட்டாங்க ஒருத்தர் சார். நான் தானே நின்று விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருந்தேன். இல்லாட்டினா வந்தவ பாரு என்ன பாக்குறது இல்ல கொள்றது இல்ல அப்படின்னு அது வேற பேச ஆரம்பிச்சிருவாங்களே. அதனால நான் நல்லா சாப்பிட்ற வரைக்கும் அவங்க பக்கத்துலயே நின்று என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு அந்த வெயிட்டரை கூப்பிட்டு கூப்பிட்டு போட்டுட்டு இருந்தேன். ஆமா, நானும் பார்த்தேன். நீ கடைசியா தானே சீக்கிரமா சாப்பிட்ட. நாங்க எல்லாரும் கூட சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நீ எங்க எல்லாத்துக்கும் கடைசியா தானே சாப்பிட்ட. அது வரைக்கும் நின்று உன் மாமியாரை தானே நீ கவனிச்சிட்டு இருந்த. பரவாயில்ல பெரிய பொண்ணு, நீயே. நானும் உன்னை பத்தி என்னமோன்னு நினைச்சிட்டேன். அதெல்லாம் பெரிய பொண்ணு மாமியார் நல்லா பார்த்துப்பா. மாமியார் தான் பெரிய பொண்ணு ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க. ஆமாங்க, என்ன பண்றது, நான் வாங்கிட்டு வந்து வரேன் அப்படி. சரி வாங்க நம்ம போலாம். இப்படியே இங்கே நின்றுட்டு இருந்தோம்னா நேரமாகுது இல்லையா? அடி ராக்காயி, பரவாயில்லடி உன்ற மருமவ நல்லா உன்னை பார்த்துக்கிறா. இப்படிப்பட்டவளை நீ எப்போ பார்த்தாலும் ஏசிட்டே இருக்கிறியடி. கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? என்னத்தை பார்த்துக்கிறா? இங்கே சும்மா 4 பேர் இருக்காங்கன்னு சொல்லி அவள் எல்லாம் நடிக்கிறாக்க. நீ இந்த நடிப்பை பார்த்து இவளை எடை போட்டுறாத. என்ற வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா தானே அவள் எப்படிப்பட்டவங்கிறது உனக்கு தெரியும். என்ன மாடி, என்ற மருமவ என்ற பக்கத்தில் கூட வரல, சாப்பிட்டீங்களா கொண்டீங்களான்னு கூட கேட்கல. மனம் உன்ற மருமவ என்னையும் சேர்த்து நல்லா பார்த்துக்கிட்டாலே அது போதாதா? சரி சரி, சும்மா முன்னாடியே அவளோட புராணத்தையே பாடி அவளை ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருக்காத. அவளுக்கு தான் தான் ரொம்ப நல்லவங்கிற மிதப்பு வந்துடும். அப்படியெல்லாம் எப்பவுமே வர விட்டுறக்கூடாதுங்கக்கா. நீ கொஞ்சம் கம்முன்னு இரு. சரி சரி எல்லாம் நடங்க. என்ன நின்று இப்படியே இங்கேயே பேசிட்டே இருக்கீங்க? எல்லாம் பொழுதெல்லாம் இங்கே கழிச்சிடலாம்னு சொல்லி நினைப்பா இருக்கீங்களா? நடங்க நடங்க. அங்க போயிட்டு எல்லாரும் முதல்ல ஒரு ஓரமா நின்னுக்கோங்க. நானு லட்சுமி அக்கா ஒத்தரோஸ் எல்லாம் போய் டிக்கெட் எடுத்துட்டு வரோம். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா உள்ள போலாம். சரியா? முதல்ல நடடி. சும்மா இங்கே நின்று வாய பேசிட்டு இருப்ப. அக்கா வாங்க சீக்கிரமா. என்ன உள்ள நடந்து போறீங்க? இன்னும் உள்ள நிறைய சுத்தி பார்க்க வேண்டியிருக்கு. பசங்க எல்லாம் பாருங்க முன்னாடியே போயிட்டாங்க. நீங்க வாங்க கொஞ்சம். நான் வேணா உங்க கையை பிடிச்சி கூட்டிட்டு போட்டுங்களா? வாங்க. அடியா ராக்காய், என்ன பண்ணுற? சீக்கிரமா வா. அங்கே வேறு பிள்ளைங்கெல்லாம் நாங்கள் விட்டுட்டு ஓடி போயிட்டு இருக்குங்க. நீயும் வா சீக்கிரமா. அக்கா, பிள்ளைங்க ஓடுதுதான், அதுங்களுக்கெல்லாம் ஆடி ஓடுற வயசு தான். அதுக்குன்னு நானும் ஓட முடியுமா? எனக்கு தான் வயசாகி போச்சுல. என்னாலாம் மொல்லமாக தான் நடந்து வர முடியும். அதுங்க ஓடுதுன்னு நானும் ஓடி வந்தேன்னா என்ற நிலமை என்ன ஆகுறது? ஆடி நீ ஓடாட்டினாலும் பரவாயில்ல, அதுக்குன்னு இவ்வளோ மொல்லமாக வருவ? நல்லா கொஞ்சம் விசுக்கு விசுக்கு நடந்து வரணும் இல்லையா? ஐயோ, என்னால் முடியாதுங்கக்கோ. நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். நீங்கள் எல்லாம் போய் சுற்றி போட்டு பார்த்து போட்டு எல்லாரும் இங்கே வாங்க. அக்கா ஏன் என்னாச்சு? வாங்க. இவ்வளவு தூரம் நீங்க வந்தது இதெல்லாம் பாக்குறதுக்காகத்தான். இது எதுவுமே பார்க்காம இங்கே உட்காந்துட்டீங்கன்னா பின்ன என்னத்துக்கு நீங்க வரணும்? என்னத்துக்கும் வந்திருக்கேன். உனக்கு என்ன? என்னால் நடக்க முடிஞ்சிச்சுன்னா நடந்து சுற்றி பார்ப்பேன். முடியாட்டினா பேசாமல் உட்காந்துருக்க போகிறேன். உங்களுக்கு என்ன? உன் மேலே ஒன்றும் நான் ஏறி வரலையே. என்னால் முடிஞ்சால் நான் நடக்கிறேன், இல்லைன்னா நான் பேசாமல் இருக்கேன். நீ போகிறேன்னா நீ போய் சுற்றிட்டு வாத்தா. அதுக்குன்னு என்ன எல்லாம் சும்மா எதுவும் சொல்லிட்டு இருக்காத. அக்கா ஏன் நீயே உட்காந்துட்டேன்? நீ போயிட்டு வா. நான் இங்கேயே உட்காந்துருக்கேன். நீங்கள் எல்லாம் போயிட்டு பார்த்து போட்டு இங்கே வாங்க. அதுக்கப்புறம் போகிறப்ப எல்லாம் ஒன்றா போகலாம். அட இல்லடி ராக்காய், நீ தனியாக உட்காந்துருப்ப. உன்னை விட்டு போட்டு நான் மட்டும் எப்படி போகிறது? என்னாலையும் இந்த கொஞ்சம் தூரத்துக்கு மேலே நடக்க முடியாது பார்த்துக்கோ. பின்ன அங்கே போய் நான் அங்கே தனியாகவும் நீ இங்கே தனியாக உட்காரதுக்கு பேசாமல் 2 பேரும் ஒட்டுக்கா இங்கேயே உட்காந்துக்கலாம். சரியா? ஏன்னா எல்லாம் பார்த்துட்டு வரட்டும். நம்மளால இவங்க நடக்கிற தூரம் எல்லாம் நடந்து சுற்றி பார்க்க முடியாது. அதுக்கு இங்கேயே உட்காந்து இப்படியே இயற்கையே எல்லாம் ரசிச்சுட்டு இருக்கலாம். என்ன எல்லாம் இந்த பச்சை புல், இந்த பச்சை மரம் அப்படி தானே இருக்குது. இது என்ன பார்க்க வேண்டியிருக்கு? பரவாயில்ல, உட்காந்துக்கலாம். இந்த பிள்ளைங்கெல்லாம் இந்த செல்ஃபி குல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்களே, அதில் என்னெல்லாம் எடுத்திருக்காங்க, என்னெல்லாம் போட்டோ பிடிச்சிருக்காங்கன்னெல்லாம் பார்த்து அதில் பார்த்துக்கலாம். ஏன் பெரியத்த, உங்களுக்கு என்னாச்சு? நீங்களும் உட்காந்துட்டீங்க. நீங்களும் வரலீங்களா? இல்லை லட்சுமி, நான் வரல. நீங்களாம் போயிட்டு வாங்க. நான் இங்கே ராக்காய் கூடயே உட்காந்துருக்கேன். ஏன்னா கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் என்னாலே நடக்க முடியாது. பின்ன உங்களுக்கெல்லாம் சங்கடமாயிரும். பின்ன நீங்கள்லாம் எங்களை பார்த்துட்டு உட்காந்துக்குவீங்க. நீங்கள்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் போகிறப்ப எல்லாரும் ஒட்டுக்கா போய்க்கலாம். ஆமாம், இங்கேயும் நல்லா சில்லுன்னு விசேன்னு காற்று வருது. நல்லா இருக்கு. நானும் என் அக்காவும் இங்கே உட்காந்துருக்கோம். நீங்களாம் போயிட்டு வாங்க. சரி வாங்க லட்சுமிக்கா, நாமளும் போலாம். பாருங்க முன்னாடி சரசு பின்ன கோமதியெல்லாம் போயிட்டு இருக்காங்க. நம்ம விட்டு போட்டு ரொம்ப தூரம் போயிட போறாங்க. வாங்க நாமளும் அவங்க கூட சேர்ந்து ஒன்னா போலாம். சரி, அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். நீங்கள் 2 பேரும் பார்த்து பத்திரமா உட்காருங்க. சரிங்களா? போயிட்டு வாங்க. ஏன் பெரிய பொண்ணு, உமா மாமியார்லாம் காணோம்? எங்க? என்னது, ஏன் மாமியார் காணோமா? ஐயோ, எங்க போனாங்க? கூட்டத்தில் எங்கேயாவது விட்டுட்டோமா என்ன? ரொம்ப தான் மாமியார் மேலே அக்கறை இருக்கு உனக்கு. ஒரு வயசானவங்க பின்னாடி நடந்து வராங்களா இல்லையான்னு கூட பார்க்காம நீ பாட்டுக்கு முன்னாடி விஸ்கு நடந்து வர. ஆமா, உன் பையன் எங்க? ஐயோ ஆமா, என் பையன் எங்க? ஐயோ காணோமே. ரொம்ப பதறாத. நான் தான் பிடிச்சி உன் பையனை மாமியார் கிட்ட விட்டுட்டு வந்தேன். மாமியார் கூட வந்திருக்காங்க எதுவும் பாக்குறது இல்ல, பையன் இருக்கானுங்கிறதையும் பாக்குறது இல்ல. நீ மட்டும் ஜாலியா அப்படியே பராக் பார்த்து சுத்திட்டு இருக்க. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. என் மாமியார் கிட்ட இருக்கானா அவன்? இருக்கட்டும். ஏன் பெரிய பொண்ணு, உன் மாமியார்லாம் வரலையா என்ன? இல்ல ஒருத்தரோசா, அவங்களுக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லி உட்காந்துட்டாங்க. சரி அவங்க தனியா இருப்பாங்கன்னு சொல்லி உமாவோட மாமியார் அவங்க கூடயே சேர்ந்து உட்காந்துட்டாங்க. நீங்க எல்லாம் போய் சுத்தி பார்த்துப்பாங்க, எங்கனால உங்களுக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டாங்க. இவங்களை விட்டு இப்படியே பேசிட்டே தான் நின்றுப்பாங்க. இவங்க கூட நின்னோம்னா நம்மளால ஃபுல்லா எல்லாம் சுத்தி பார்க்க முடியாது. இவங்க இப்படியே பேசியே டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிடுவாங்க. வாங்க நம்ம கேட்டு பார்த்துட்டு நம்ம எல்லாம் தனியா போய் சுத்திட்டு வரலாம். ஆமா, சின்ன பொண்ணு நீ கேளு. நீ கேட்டினாதான் சரியா இருக்கும். அம்மா அம்மா, ஏண்டி என்ன? ஏன் தொண்டையை திறக்குற? அம்மா, நாங்கெல்லாம் தனியா போய் சுத்தி பார்க்குறோமா? என்னது தனியா போய் சுத்தி
சுத்தி பாக்குறீங்களா? இவ்ளோ கூட்டமா இருக்கு, கூட்டத்துல எங்கயா தொலைஞ்சிட்டீங்கன்னா என்ன பண்றது? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க எல்லாம் எங்க கூடயே ஒட்டுக்க வந்தீங்கன்னா வாங்க, இல்லன்னா பேசாம போய் எங்க பாட்டி பக்கத்துல உட்காருங்க. அம்மா ப்ளீஸ்மா, நீங்களாம் நின்று கதை அடிச்சுட்டே இருக்கீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு கதை அடிக்கிறதே தான் வேலையாக கிடக்குது. அதுக்கு நாங்களாவது நீங்கள் பார்க்குற 4 இடமா இருந்தால் நாங்கள் 10 இடம் பார்த்துட்டு வருவோம்ல. ப்ளீஸ்மா, நாங்கள் போயிட்டு வரோம்மா. சரி விடுங்க, அவங்க போயிட்டு வரட்டும். எவ்வளோ நேரம் தான் நம்ம கூடயே சுற்றிட்டு இருப்பாங்க? அவங்களும் கொஞ்சம் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வரட்டுமே. எங்கே போயிட போகிறாங்க? எங்கே போனாலும் சுற்றி சுற்றி இதுக்குள்ளே தான் இருப்பாங்க. அதெல்லாம் பிடிச்சிடலாம். சரி, நீங்கள் எங்கே போனாலும் எல்லாம் சுற்றி பார்த்து அங்கே பாரு, அங்கே 2 பாட்டிகளும் அங்கே உட்காந்துருக்காங்க இல்லையா, அங்கே வந்துடணும். சரியா? எல்லாத்துக்கும் ஒரு 1 மணி நேரம் தான் டைம். அதுக்குள்ளே எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வந்தால் தான் அடுத்து எங்கே போகணுங்கிறது பார்க்க முடியும். இல்லாட்டினா இங்கேயே நேரம் போயிடும். போமா, இவ்வளோ இருக்கு, 1 மணி நேரம்லாம் பத்தாது. நாங்கள் அங்கங்கே நின்று செல்ஃபி எடுக்கணும், எவ்வளோ ஃபோட்டோ எடுக்க வேண்டியிருக்கு. நீ என்ன 1 மணி நேரங்கிற? அப்படின்னா வேற எங்கேயும் போக முடியாது, இதோட முடிச்சுக்கலாம். இந்த போட் ஹவுஸ்க்கு எங்கேயாவது இன்னைக்கே போய் பார்த்துலாம்னு நினைச்சது, அது முடியாது. நாளைக்கு தான் போக முடியும். பரவாயில்லையா? ஆமா, இப்பவே இங்கே மணி 4 ஆயிடுச்சு. இனி இவங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்குள்ளேயே மணி 6 ஆயிரும் போல. இனி எங்கேருந்து போட் ஹவுஸ்க்கெல்லாம் போகிறது? அதெல்லாம் நாளைக்கு தான் போய் ஆகணும். சரி, நீங்கள் போய் நல்லா பொறுமையாகவே சுற்றி பார்த்துட்டு வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. சரி, அப்போ நாங்கள் வரோம். சரி சரி, பார்த்து போயிட்டு நேரத்துக்கு வந்துடணும். சரியா? ஆ சரிம்மா. என் பெரிய பொண்ணு எவ்வளோ அழகா இருக்குல்ல, நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஆமாங்கக்கா, வாங்க அப்படியே நாமளும் முள்ள போய் எவ்வளோ நம்மளால முடியுதோ அவ்வளோ பார்த்து போட்டு வரலாம். நீ விளையாடு சாமியே, நான் பார்த்துட்டு இருக்கேன். நீ விளையாடு விளையாடு. ஏய் பிசாசு, அறிவில்ல, இப்படியே கண்ணு மண்ணு தெரியாம விளையாடுவ? யார் வராங்க போறாங்கன்னு பார்க்க தெரியாதா உனக்கு? பிசாசு பிசாசு, இவ்வளோ ஆளுங்க இருக்காங்க, பார்த்து விளையாட தெரியாதா? முடிக்கிறத பாரு எப்படின்னு. சனியே, ஏமா உனக்கு அறிவில்ல? சின்ன பையன் கூட பார்க்காம அடுத்த வீட்டு பையனை பிசாசு பிசாசுன்னு திட்டுற? ஆமா, நானும் பார்த்துட்டு இருக்கேன். என்னமோ 1-2 டைம் சொன்னா பரவாயில்ல, சும்மா 4-5 டைம் இப்படியே என் பேரனை போட்டு சொல்லிட்டு இருக்கா. ஓ, இவன் உன் பேரனா? ஏன் கிழவி, உன் பேரனை வெளியே கூட்டிட்டு வந்தா எப்படி இருந்துக்கணும் கூட நீ சொல்லி தர மாட்டியா என்ன? 4 பேர் வந்து போகிற இடம் இப்படியா விளையாண்டு பால் எடுத்து மூஞ்சில அடிப்பான்? இவன் அடிச்ச அடியில எனக்கு ஒரு பக்கமே வலிக்குது தெரியுமா? அதுக்குன்னு என் பேரனை சும்மா நீ பிசாசு பிசாசு சொல்லுவியா? வேணா உன் பிள்ளைய போய் சொல்ல வேண்டியது தானே. நீயே பிசாசு மாதிரி தான் இருக்க, உன் பிள்ளைய குட்டிச்சாத்த மாதிரி தான் இருக்கும் போல. என் பசங்களே வெளியே 4 இடத்துக்கு போனா என்ன பண்ணணும், எப்படி நடந்துக்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்து தான் கூட்டிட்டு வந்திருப்பேன். உன் பேர மாதிரி இங்க வெளியே வந்து வரவும் போறோம் மண்டையெல்லாம் உடைக்கெல்லாம் நான் சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வர மாட்டேன். சரியா? நானும் பார்த்துட்டே இருக்க, என்ன வேச்சு பேசிட்டு இருக்க நீயே? பெரியவங்க கூட ஒரு மரியாதை கூட இல்லாம இப்படி பேசிட்டு இருக்க. உங்க வீட்டுல உன்னை இப்படிதான் வளர்த்தாங்களா என்ன? ஏண்டி என்னாச்சு? என்னத்துக்கு இங்க நின்று இப்படி கத்திட்டு இருக்க? இங்க பாருமா, இந்த பையன் பால் எடுத்து அடிச்சு எனக்கு பாரு அடிபட்டு ஒரு பக்கமே செவந்து கிடக்கு. அதுக்கு என்ன ஏது இந்த கிழவங்க கிட்ட வந்து கேட்டேன். இந்த கிழவங்க என்னவே திட்டுட்டு இருக்குதுங்கம்மா. சரி சரி, அழுகாத, அசிங்கமா இருக்கு. 4 பேர் பார்க்க போறாங்க. ஒரு சின்ன பையன் எடுத்து அடிச்ச பால்லையே உனக்கு வலிச்சிட போகுது. ஏண்டி அழுகாத, விடு, சும்மாரு. எப்படி வலிச்சு தெரியுமா? கண்ணில் எங்கேயாவது பட்டிருந்துச்சுன்னா கண்ணே போயிருந்திருக்கும். உனக்கு என்ன, நீ சும்மா வந்து சொல்லி போயிடுவ. அடிபட்ட எனக்கு தானே வலி தெரியும். ஏமா இங்க பாருங்க கொஞ்சம், இந்த பால், இந்த காத்தடிச்ச பால் பூ மாதிரி இருக்கு. இந்த பால் அடிச்சோடனே உங்க பிள்ளைக்கு வலிச்சிருச்சு. அதுக்கு வந்து மட்டு மரியாதை இல்லாம அப்படி பேசுது. என் பேரனை பிடிச்சி பிசாசு பிசாசுன்னு திட்டிட்டு இருக்கு. என்னம்மா இந்த பொண்ணு இப்படி பேசிட்டு இருக்கு? அது மன்னிச்சிருங்க பாட்டி, என் அக்கா கொஞ்சம் ஷார்ட் டெம்பரு. அவ வந்துட்டு எதிர்பாராம திடீர்னு பால் வந்து மூஞ்சில பட்ட உடனே பயந்துருப்பா. அதனால தான் அவ அப்படி ரியாக்ட் பண்ணிட்டா. மற்றபடி அவ வேற ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டா பாட்டி. அதுக்குன்னு சின்ன குழந்தைங்க கிட்ட எப்படி பேசணும் கூட அவளுக்கு தெரியல. அவளும் பாரு 2 சின்ன பிள்ளைங்களை வச்சிருக்கா. அந்த பிள்ளைங்க கிட்ட இப்படிதான் பேசுவாளாக்கும். அந்த பிள்ளைங்க கிட்ட இவ இதுக்கும் மேலையும் பேசுவா. இவங்களுக்கு என்ன தெரியும்? சரி சரி பாட்டி, மன்னிச்சுக்கோங்க, விடுங்க. வாக்கா போலாம். வா ராஜி போலாம். எங்க வந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்துட்டே இரு நீ. அவங்க பண்றதெல்லாம் உனக்கு தெரியாதுமா. எங்க போனாலும் எப்ப பார்த்தாலும் என்னையவே நீ குறை சொல்லிட்டு. என் பொண்ணு பேசுனதெல்லாம் ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. அவ ஏதோ தெரியாம பேசியிருப்பா. கொஞ்சம் அவளுக்கு முன்கோவம் அதிகம். இந்த உலகத்துல எப்படியெல்லாம் ஆளுங்க இருக்காங்கன்னு பாருங்கக்கா. புள்ள பேசினது பேசிடுச்சு. அந்த புள்ள பேசின பேச்சுக்கு தம்பியும் அம்மாவும் மன்னிப்பு கேட்டுட்டு போகுது. என்னத்த சொல்ல. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த புள்ள மன்னிப்பு கேட்கல, பார்த்தீங்களா? எல்லாம் அம்மாகாரி அப்படி வளர்த்தி வச்சிருப்பா. அதனால தானே அவளே வந்து மன்னிப்பு கேட்டுட்டு போறா. இந்த மாதிரி வளர்த்தனோம்னா அம்மா அவங்க தான் நின்று மன்னிப்பு கேட்கணும். வேற என்ன பண்ண முடியும்? சூப்பரா இருக்குல்ல? ஆமாங்கக்கா, சூப்பரா இருக்கு. அப்படியே பார்த்தா பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. அப்பா எவ்வளோ ரோஸு, அதுவும் ஒயிட் ரோஸ்க்கு ரெட் காம்பினேஷனு, ரெட் ரோஸ்க்கு ஒயிட் காம்பினேஷன். ஆமா, சூப்பரா இருக்கு. அட அட அட, காண கண்கோடி வேணும்டா. எவ்வளோ நல்லா பண்ணிருக்காங்க பாரு. ஆமாண்டா மச்சான், செம்மையா இருக்கு. மச்சான், அங்க ஒரு பொண்ணு என்னையவே பார்த்துட்டு இருக்கா. நான் என்ன பண்றேன், பாகுபலி மாதிரி இந்த யானையை அடக்குறேன். நீ என்னை அப்படியே ஒரு போட்டோ எடு, சரியா? என்னது, யானையை அடக்குறியா? அடே அங்க பாரு, அது ஒன்றும் ஒரிஜினல் யானை இல்ல. அதுவே பூவால பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் அது தொட
சீக்கிரம் வாங்க, நாமளும் எல்லா இடமும் ஒரு செல்ஃபி ஒரு போட்டோ எல்லாம் பிடிச்சிட்டு அடுத்தடுத்த இடம் போயிட்டே இருக்கலாம். நில்லு நில்லு. இந்த இப்படி ஒரு போஸ் எடுறா. இப்படி எடு. ஏய் முதுகு தான்டா தெரியுது, மூஞ்சியே தெரியல. திரும்பி நில்லேண்டா. ஏய் இதுதான் பேக் போஸ். இதுதான் நல்ல ஸ்டைலா இருக்கும். இப்படி எடு. என்னமோ சொல்லுறேன், நானும் எடுக்கிறேன். நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னு எடுக்கலாம். நமக்கு யாராவது நம்ம 4 பேரும் சேர்த்து வச்சு ஒரு போட்டோ எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும்ல. அதான் அவங்க 2 பேர் நிக்கிறாங்களே, அவங்க கிட்ட சொல்லி எடுத்து தருவானுங்க. டேய் எங்க 4 பேத்துக்கு சேர்த்து ஒரு போட்டோ எடுத்து கொடுங்கடா. சும்மா டிஸ்டர்ப் பண்ணாத, நாங்க 2 பேர் சீரியஸா போட்டோ எடுத்துட்டு இருக்கோம். அதல கொஞ்சம் போங்க, எங்க ஃப்ரேம்ல வராதீங்க, தள்ளி போங்க. ஏண்டி என்ன சொல்றானுங்க? அவங்க ரொம்ப தான் பண்றாங்கடி. அவங்க என்னமோ சீரியஸா போட்டோ எடுத்துட்டு இருக்காங்களாமா, நம்மளே எடுத்து தர மாட்டாங்களாமா. சரி, இது நமக்கு யாராவது கிடைப்பாங்க, அவங்க கிட்ட சொன்னா ஒரு போட்டோ எடுத்து தர போறாங்க. இதுல என்ன இருக்கு? இது நான் வேணா யாரையாவது பிடிச்சி கேட்கறேன். ப்ரோ எங்களுக்கு கொஞ்சம் ஒரு போட்டோ மட்டும் எடுத்து தரீங்களா ப்ளீஸ்? ஓகேம்மா, எடுத்து தரேன், கொடுங்க. இந்தாங்க ப்ரோ ஃபோன். சீக்கிரமா திரும்பி நில்லுங்க, நம்மள ஒருத்தங்க போட்டோ எடுத்தாலும் சொல்லியிருக்காங்க. சீக்கிரம் நில்லுங்க. என்ன இந்த பொண்ணா? இவங்களை தானே அம்மா நமக்கு பொண்ணு பார்த்தேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. போட்டோவில் பார்த்ததை விட இவங்க நேரில் ரொம்பவே அழகா இருக்காங்களே. இவங்க அப்போ ஊட்டியில தான் இருக்காங்களா? சூப்பரு. ஹலோ, என்ன எங்களே பார்த்துட்டு இருக்கீங்க? போட்டோ எடுக்கிறீங்களா இல்லையா? சீக்கிரம் போனை பார்த்து போட்டோ எடுத்து கொடுங்க ப்ரோ. எடுக்கிறேம்மா. இருங்க, அப்படியே எல்லாரும் இல்லைங்க, ஸ்மைல் பண்ணுங்க எல்லாரும்.